Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நான் போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டிஎன்பில நடக்கிற 17வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸும் சேலம் ஸ்பார்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:15க்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வினுவை பொறுத்த வரைக்கும் சேலத்தை தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம சேலத்தோட பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லாஸ்ட் ரெண்டு மேட்சுமே மழை பெஞ்சு மழை இடர்களுக்கு அப்புறம் தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதுல சேஸ் பண்ண டீமால வின் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம் அந்த மழை பெஞ்சு அதுக்கப்புறம் தான் பால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டர்ன் பண்றதோ அந்த ஃபாஸ்ட்லயோ கொஞ்சம் போட முடியல. அது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. அவங்க நல்லா ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதை சேஸ் பண்ண டீமால சேஸ் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பேட்டிங் ஆடல பேட் பண்ற டீம் டாப் ஆர்டர்ல இருக்கிற ரெண்டு பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் யோசன் தான். பட் லாஸ்ட் ரெண்டு மேட்சை பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வின்னிங் ரேஷ் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மேட்சும் மழை பெஞ்சு இடையூறுல லேட் ஆகி மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட் டீமை வந்து மேக் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பாவும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லோவஸ்ட் பீப்புள் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாவும் வந்து இருக்கு. அதாவது லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் லோவஸ்ட் பீப்புள் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆப். அப்படிங்கும் போது இதுல இருக்கு கிராண்ட் லீக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, ஃப்ரீ கான்டெஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்றவங்களுக்கு நம்ம எக்ஸல் 11 ஆப் ரொம்ப பெஸ்டா வந்திருக்கும். யூசர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால கண்டிப்பா நம்மளால பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி, அதாவது பெஸ்ட் வாஸ் பெஸ்ட். நீங்க ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போறீங்க. உங்க ஆப்போனன்ட்டும் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து பிக் பண்ண போறாரு. உங்க ஆப்போனன்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காங்க கூட உங்களால பாத்துக்க முடியும். அந்த பிளேயருக்கு தகுந்தாக்குல வேற எந்த பிளேயர் நம்மளால பிக் பண்ணா வின் பண்ண முடியும் தெரிஞ்சுட்டு ஈஸியா நம்மளால இந்த ஆப் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ண முடியும். இந்த ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் 11 பேர் உங்க டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் 30 செகண்ட்ல அமௌண்ட் நம்மளால வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 35 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ரெண்டு மேட்சை தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எல்லாமே பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. அதாவது சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கு. லாஸ்ட் ரெண்டு மேட்ச் மழைக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற அந்த ரெண்டு மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வந்து மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 154, ஹையஸ்ட் ஸ்கோர் நெல்லை ராயல் கிங்ஸ் 211, லோவஸ்ட் ஸ்கோர் ஆல்ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் 73 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சேலம் ஸ்பார்டன்ஸ் ஒரு மேட்சஸ் கூட வின் பண்ணது கிடையாது. சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 4 மேட்சுமே சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேருமே என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்காங்கன்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்காங்க. 4 மேட்ச் பிளே பண்ணி 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அதே சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ல 3 மேட்ச் வின் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் லாஸ் ஆயிட்டு அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே டாப் ஆர்டர்ல டாப் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடிய டீமா தான் வந்து இருக்கு. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல அவங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும்போது 158ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு 170க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 51 விக்கெட்ஸ். அதுல ஃபாஸ்ட் பவுலர் 28, ஸ்பின்னர் 23. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் அந்த மேட்ச்ல பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஈக்குவல் டஃப் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம்ல கூட ப்ராப்பர் 11 பாயிண்ட் பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
செக் பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிக் அண்ட் மோஹித் ஹரிஹரன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அப்ரஜித், விஜய் சங்கர், ஜெகதீசன், ஸ்வப்னல் சிங், சுனில் கிருஷ்ணன், தினேஷ் ராஜ், அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், சிலம்பரசன், லோகேஷ் ராஜ். ஸோ இதுதான் சேப்பாக் சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் ஒரு டீமா வந்து இருக்கு. அதே சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் நிஷாந்த் இவங்க 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிதிஷ் ராஜகோபால், கவின் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. விவேக், சன்னி சந்து, பூபதி குமார், ஹரிஷ் குமாரன், முகமது, பொய்யாமொழி, ராகுல் சா. ஸோ இதுதான் சேலம் ஸ்பார்டன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் ஒரு டீமா வந்து இருக்கு. இப்ப இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னி சந்து 4 ஓவர், முகமது 4 ஓவர் அண்ட் பொய்யாமொழி 4 ஓவர். ஸோ இந்த 3 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஹரிஷ் குமார், நிஷாந்த் அண்ட் ரயில்சா. ஸோ இந்த 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றாங்க. அண்ட் சேப்பா சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அபிஷேக் தன்வர், சிலம்பரசன், பிரேம்குமார் அண்ட் ஸ்வப்னல் சிங். ஸோ இவங்க கிட்டத்தட்ட இந்த எல்லாருமே வந்து லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போல் பண்ணியிருந்தாங்க. அதுல விஜய் சங்கரும் லோகேஷ் ராஜ் இவங்க 2 பேரும் மட்டும் தான் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் சேம் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் லோகேஷ் ராஜ் ஒரு 3 ஓவர் வரையும் போல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் ஸ்டேஜ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் சேப்பாக்கு பொறுத்த வரைக்கும் ஆசிக் அண்ட் மோஹித் ஹரிஹரன் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இந்த வெனுல மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் டாப் ஆர்டர்ல ஏர்ல 2 விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. பவர் பிளேக்குள்ள 2 விக்கெட் இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் மிடில் ஆர்டர் வந்து பிளே பண்ற டீம் பிளேயர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஆசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆசிக் எல்லா பாலுமே வந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரில பிளே பண்ண கிடைக்கிறது. பாலுக்கு தகுந்த ரொட்டேஷன் பண்றாரு. ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 10 பால் பிடிக்கிறாருன்னா 5 ரன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப எல்லா பாலுமே அடிச்சாடாம கரெக்டான பாலை மட்டும் அடிச்சாலும் கடைசியில் உள்ள இன்னும் ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் தான் வந்து பிளே பண்றாரு. அது சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு பிளஸ் ஆகும் வந்திருக்கு, சம்டைம்ஸ் ஒரு மைனஸ் ஆகும் வந்திருக்கு. ஏன்னா ஆசிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைச்சு ஆடும் போது இந்த பால் தேவை சிங்கிள் ஆடுவோம், அப்படியே ஆடும் போது எட்ஜஸ்ல போட்டு கொஞ்சம் கேட்ச் ஆகும் போது தவற ஸ்டார்ட் மிஸ் பண்ணி ஸ்டம்பிட் ஆடுறது வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதே மாதிரி ஆடி ரொட்டேஷன் பண்ணி ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிக்கை பொறுத்த வரைக்கும் நான் 50 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ண போறேன். 10ல ஒரு 2 அல்லது 3 டீம்ல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டீமுக்குமே அது ஸ்கூட்டபிளா இருக்க மாட்டாரு. ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பாராங்க டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ணும்போது வேணா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். மோஹித் ஹரிஹரன் ஸோ இவரை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. ரீசெண்ட் மேட்ச் எதுலையுமே வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எல்லா மேட்ச்லயுமே டக்கு விக்கெட் வந்திருக்காரு. அதிகபட்ச விக்கெட் ஸ்பின்னர் தாங்க அந்த விக்கெட்ஸ் வந்து வந்திருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஸ்பின்னர் வந்து டாமினேட் பண்றாங்க. செகண்ட் போல் பண்ணும்போது ஸ்டார்டிங் பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து என்னென்ன கொடுத்துறாங்க. ஸோ அப்படிங்கும்போது மோஹித் ஹரிஹரன் அந்த அளவுக்கு பெருசா சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு. அப்ரஜித் கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் கேட்டசனுக்கு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அப்ரஜித்தை பொறுத்த வரைக்கும். விஜய் சங்கர் ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண கிடையாது. 2 ஓவர்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸஸா ஸ்கோர் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 ஓவர் வந்து லோகேஷ் ராஜ் கொடுத்தாங்க. லோகேஷ் ராஜ் ரொம்பவே சூப்பரா அவர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரெக்டா அந்த விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தார். இந்த மேட்சும் சரி செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா விஜய் சங்கர் நம்ம தாராளமா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட். ஸோ இப்படிதான் எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜெகதீசன் ஸோ இந்த டீம்ல அந்த டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ்ல ஜெகதீசன், மோஹித் ஹரிஹரன் 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மேட்சுமே ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ மோஹித் ஹரிஹரன் கூட சிங்கிள் ஆப்ஷன், ஜெகதீசன் ஒரு விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ இந்த விக்கெட் கீப்பிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருது அப்படின்னா பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிச்சாவே போதும் ட்ரீம் டீம்ல வரதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். பட் அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 அதிகபட்சம் ஒரு 20 இந்த மாதிரி தான் ஸ்கோர்ஸ் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து எடுக்க கிடையாது. கிராண்ட் லீக் ட்ரை பண்றாங்க. 10ல ஒரு 5 டீம்ல ட்ரை, அதாவது பாதிக்கு பாதி ட்ரை பண்ணி பாதி டீம் ட்ரை பண்ணா இல்ல ஸ்மால் லீக்ல நான் ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சீங்கன்னா ஷோ ஆஸ் வெல் நீங்க செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்வப்னல் சிங் ஸோ ஸ்வப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும்
இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்டா தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கண்டிப்பா சொப்னல் சிங் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இப்படிதான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ ஏன்னா செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு ஹிட் அண்ட் இருக்குன்னு, பட் இந்த லாஸ்ட் அந்த 2 மேட்ச்லுமே செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் அண்ட் இல்ல, ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறாங்க. அதே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஸ்பின்னர் நல்லாவே ஸ்டார்டிங்ல டாமினேட் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து போல் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போல்னா 2 விக்கெட், செகண்டா போல் பண்றாரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் செகண்டா பேட் பண்ணும்போது கண்டிப்பா அவர் வரையும் பேட்டிங் ஆட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சுனில் கிருஷ்ணன். சோ லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வந்திருந்தாரு. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல கரெக்டா வந்து பயன்படுத்தினாருங்க. அவர் வந்த டவுனுக்கு குயிக் ஃபயரா ஒரு 15-16 பால் பிடிச்சி ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த வெனுவா லாஸ்ட் 2 மேட்சஸ் நம்ம பார்த்தாவே தெரியும், பெருசா விக்கெட் போல ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் இந்த மாதிரி தான் போயிருக்கு. செகண்ட் பேட் பண்றவங்கள்ட்ட 10 விக்கெட்டுமே வந்து இழந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டெப்தா பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க போது சுனில் கிருஷ்ணன் வந்து செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது சேப்பா சூப்பர் கிங்ஸ் செகண்ட் பேட்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். தினேஷ் ராஜ் எனக்கு தெரிஞ்சு நான் அவரை கன்சல்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல, பேட்டிங் மட்டும் தான். பேட்டிங் ரொம்ப பின்தங்கி வந்திருக்கனால அவரை பெருசா நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. தன்வர் ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். எனக்கு தெரிஞ்சு இவர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். பிரேம்குமார். சோ பிரேம்குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. செகண்ட் போல்னா நீங்க 50 டாஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே போலிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 3 ஓவர் கொடுத்துட்டு இன்னொரு ஓவர் லோகேஷ் ராஜுக்கு ஒரு 3 ஓவர் அப்படி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் போல்னா மட்டும் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. சிலம்பரசன் இந்த மேட்ச் ஆஷுவல் ஃபர்ஸ்ட் போல்னா ஒரு இம்பார்ட்டன் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து ஒரு விக்கெட். அதே ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படிங்கறத வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். லோகேஷ் ராஜ் சோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, நல்ல விக்கெட் எடுத்தாரு. ஓகே, இந்த டீம்ல மேட்சுக்கு மேட்ச் ஒவ்வொரு பவுலர்ஸ் வந்து டாமினேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் ராஜ் எல்லா மேட்சுமே நான் ட்ரை பண்ண முடியாது, போத் நிமிஷமும் கமிச்ச கூட வேணா செகண்டா போல் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க, ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போல்னா நீங்க லோகேஷ் ராஜை வந்து நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, பார்த்ததா சேலம் ஸ்பார்டன்ஸ். சோ இந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக், நிசாந்த் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த டீம்ல டாப் ஆர்டர் எந்தெந்த பிளேயரை நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை அப்படிங்க சொல்லிடுறேன். விவேக்க நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை, அபிஷேக்கையும் நீங்க கேன்சல் பண்ண தேவையில்லை. விவேக் எப்ப நீங்க கேன்சல் பண்றீங்க விவேக் அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது விவேக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. பட் அபிஷேக் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸுமே சூட்டபிளாவே வந்து இருக்க மாட்டாரு. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. பெருசா எந்த ஒரு ஹிட்டும் பண்ண முடியாது. ஸ்மால் லீக்கை ட்ரை பண்றவங்க சேஃபா போன நினைக்கிறவங்க அபிஷேகை தவிர்த்துட்டு மத்த பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல நான் ரிஸ்க் எடுக்க தயார். ஒரு டீம்ல ரிஸ்க் எடுக்கணும் வேணா அபிஷேக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் எல்லா டீம்லயும் கேன்சல் பண்ணா ஏதாச்சும் ஒரே ஒரு டீம் ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா அதுல ஒண்ணுல மட்டும் அபிஷேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஒரு சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு எந்த ஒரு மேட்சுக்கும். நிசாந்த் ஏன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பவுலிங் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சன்னிசந்து, ரஹில்ஷா, பொய்யாமொழி, முகமது, ஹரிஷ்குமார் கிட்டத்தட்ட 5 மெயின் பவுலர். 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு நிசாந்த். சோ அப்படிதான் இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணாங்க. சேம் இந்த மேட்சும் அதே மாதிரி போனாங்கன்னா நிசாந்த் மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அட்லீஸ்ட் 3 ஓவர் அப்படியே எதிர்பார்க்கலாம். காரணம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சோ பவர் பிளேலயே 2 லெஃப்ட் ஹேண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நிசாந்த் பவர் பிளேலயே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு விக்கெட் வரையும் எடுத்துட்டாவே போதும். ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா 30+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னு வச்சுட்டாலும் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 75+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு நிசாந்த். சோ நிசாந்த் நம்ம சேஃபான பிக்காவும் ட்ரை பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணி பாருங்க. நிதிஷ் ராஜகோபால். சோ நிதிஷ் ராஜகோபால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சோ இந்த டீம்ல இந்த டாப் ஆர்ல இருக்க இந்த 3 பிளேயரோட ஃபார்முமே ரொம்ப சூப்பரா தானே இருக்கு. இதுல சிங்கிள் ஆப்ஷன் கூட பிளேயர்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராஜகோபால் மட்டும் தான். சோ ஒரு எக்ஸ்ட்ரா இல்லாத ஒரு பிளேயரா வந்திருக்காரு. மத்தபடி அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா பால் தகுந்தாக்குல பிளே பண்றாரு.
நல்ல டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவரோட பங்களிப்பு கரெக்டா வந்து கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராஜகோபால் இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜ் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். கவின் ஆப்னன் டீம்ல இருக்கக்கூடிய ஜெகதீசனை கம்பேர் பண்ணும்போது கவின் ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்துருப்பாருங்க. ஏன்னா அந்த விக்கெட் கீப்பிங்லயும் ஆவரேஜா போத் ரெண்டு பிளேயர்ஸ்க்குமே வந்து கிடைச்சிருது. பட் கவின் இன்னிங்ஸ் வந்து ஒரு செகண்ட் ஒன் பொசிஷன்ல வந்து வராரு. ஜெகதீஷ் ஒரு தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பேட்டிங் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கவின் கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வரும்போது இந்த வெனுவுல மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவரா தான் போகுது. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கவின் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கிற பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா ஜெகதீசன் கவின் ரெண்டு பேரும் எனி ஒன் பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். விவேக்கை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல அபிஷேக் விவேக் ரெண்டு பேரும் எனி ஒன் பிளேயரை ஒரு 1 or 2 டீம்ல வந்து ட்ரை பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சன்னி சந்து 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. அது ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. அண்ட் பேட்டிங்லயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் அவர் வந்துருவாரு. சோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஆவரேஜா அவர்கிட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. அதுல 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் கிடைக்குது அப்படின்னாலும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 எல்லாம் சேர்த்து ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜா. ஸோ சன்னிஸ் வந்து கண்டிப்பா நீங்க போத் நிச்சயமா இப்ப கொடுத்தா ஆகணும். வேற ஆப்ஷன் வந்து கிடையாது. பூபதி குமார் பூபதி குமாரை பெருசா கன்சல்ட் பண்ண வேணாம். செகண்ட் பேட்னா வேணா பூபதி குமாரை ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஸ்டார்டிங் அந்த டீமுக்கு என்ன சொன்னா அதே மாதிரி தான். செகண்ட் பேட் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் லாஸ்டா அந்த மேட்ச்ல இருக்கு. ஏன்னா பிச்சும் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கனால செகண்டா பேட் பண்ற டீமுக்கு விக்கெட்டிங் நிறையவே லூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் பேட்னா பூபதி குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ஹரிஷ் குமார் ஹரிஷ் குமார் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் அந்த மாதிரிதான் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம் இல்லையா. கம்பல்சரி ஒரு விக்கெட் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. முகமது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். முகமதா இருக்கட்டும் பொய்யாமொழி இருக்கட்டும் எல்லாருமே சேஃபா போகணும்னு நினைக்கிறாங்க. முகமது அண்ட் பொய்யாமொழி 2 பேருமே ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஆப்ஷன்ல போங்க. 2 பேருமே எனக்கு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ரஹில்ஷா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா தாராளமா நீங்க ரஹில்ஷா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுல்ல நீங்க ரஹில்ஷா கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ லாஸ்ட் 2 மேட்சா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி 2 மேட்சஸா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல அது ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. அதுவும் அதிகபட்ச விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ரஹில்ஷா மட்டும்தான் நல்ல ஒரு குவாலிட்டியான விக்கெட் ஆப்ஷன் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ரஹில்ஷா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னி சந்துக்கு ஒரு கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிசாந்துக்கு ஒரு கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல முகமது அல்லது பொய்யாமொழி 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு ஒரு கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல கவினு கூட நீங்க ஒரு ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சேப்பாக பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்வப்னல் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் விஜய் சங்கர் இந்த 2 பேருக்கு கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் ஆப்ஷன் அபிரஜித் அவரு கூட கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நான் அபிரஜித்துக்கு பதிலாக தான் நான் வந்து ஸ்வப்னல் சிங் வந்து சொல்றேன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா சேம் அபிரஜித்தே உங்க ஆப்ஷனுக்கு நீங்க சேஃபா போறதா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல அபிஷேக் தன்வர் அண்ட் சிலம்பரசன் இந்த 2 பிளேயர்ல 7 பேருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.